தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரன் 141வது அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறார்: என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்திற்கு வர தீவிரியும். சத்துருக்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். என் நீர் என் வாய்க்கு காவல் வைத்து காத்துக்கொள்ளும். என் உதடுகளில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டு என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு சத்துருக்களாக மாறி என்னை நெருக்குகிறார்கள். அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை, அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. இப்பொழுதும் என் விண்ணப்பத்தை முன்பாக தூபமாக வைக்கிறேன். என் கண்ணீரை காண்பீராக. என்னுடைய கரங்களை நோக்கி பாரும், எவ்வளவு காயங்கள் பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? சங்கீதக்காரனைப் போல இப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களே. உங்களுக்காக என் ஆண்டவர் தீவிரமாக இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீ தேவனால் தொடப்பட்ட நீதிமான். உன்மேல் கரங்களை வைத்தவனை சும்மா விடுவாரோ? அது யாராக இருந்தாலும் சரி, உன் இன ரத்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு தேவன் நியாயாதிபதியாய் எழுந்து நிற்கப் போகிறார். உனக்காக வழக்காட போகிறார். உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். உன்மேல் விழுந்தவர்கள் இடறி விழப்போகிறார்கள். நீ அவர்களை ஏறி மிதித்து நடக்கப் போகிறாய். உன் கண்களில் இருந்து வழிந்தோடி கொண்டிருக்கிற கண்ணீரை என் தேவன் காண்கிறார். பயப்படாதே. இதுவரையிலும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை வஞ்சித்து விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று இனி அந்த வார்த்தை அறிக்கையிடாதே. அந்த வாயின் வார்த்தை, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் உன்னை இன்னும் அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போய்விடும். எனக்கு நெருக்கமாக அது சேர்க்காது. மாறாக, நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் தேவனை துதிப்பேன். நான் எந்த நிலைமையில் தள்ளப்பட்டாலும் என் கர்த்தரை அங்கிருந்தும் துதிப்பேன். என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் என்னிடத்திலிருந்து தான் வரும். நீ விழுந்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னை யுத்தத்திற்கு பயன்படுத்த ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஜெயத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் சத்துருக்கள் இன்றைக்கு சொல்லலாம், விழுந்து விட்டான், தோற்று விட்டான் என்று சொல்லி, அவன் தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. இல்லை, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஒரே அடியில் அவர்களை நீ மேற்கொள்ளப் போகிறாய். நான் கர்த்தர் உனக்கு துணை நின்று யுத்தம் செய்ய போகிறேன். பயப்படாதே. உன் அருகில் தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். நீ வழி நடத்துவேன். ஜெயம் எடுப்பாய். நான் கர்த்தர், மாறாதவர். God bless you.